இன்றைக்கி பங்களாதேஷில் ஹிந்துஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை நிறைய பேருக்கு தெரியும். மிக மிக மோசமான கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. உயிரோட வச்சு எரிக்கிறாங்க. சும்மா ரோட்டில் போகிறவங்க கையில் கயிறு கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் லீடர் கூட ஓப்பனாக இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகுது, பங்களாதேஷி ஹிந்துஸ்காண்டி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிலிட்டரி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ். ஒரு இராணுவ ஆக்ஷனை இந்தியா பங்களாதேஷுக்கு எதிராக பண்ண முடியுமா? அப்படி பண்ணணும்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அண்ட் இது ஃபிசிக்கலி பாசிபிளா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு இராணுவ ஆக்ஷனில் ஈடுபட முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமன மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை மட்டுமே வச்சு பார்த்தோமே ஆனால் இந்திய இராணுவத்தால் சுலபமாக அதை செய்ய முடியும். பங்களாதேஷில் இருக்கிற சில முட்டாள்கள் இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸை நாங்கள் பிடிக்க போகிறோம், அதாவது பங்களாதேஷி மக்களுக்கு எதிராக ஒரு ஸ்லாங் ஒன்று இருக்குது. அது ரொம்பவே தவறான ஒரு ஸ்லாங் தான். ஆனால் அந்த ஸ்லாங்கை 7 சிஸ்டர்ஸை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சில அறிவாளி பங்களாதேசியர்களுக்கு நம்ம சொல்கிறதுல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த அதிபுத்திசாலி கங்குலூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 7 சிஸ்டர்ஸ், சிலிகுரி காரிடோர், இது எல்லாத்தையுமே நாங்கள் பிடிச்சிருவோம். அப்படி பிடிச்சிட்டோம்னா இந்தியா எங்ககிட்ட மண்டி போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இந்திய இராணுவம் ஆல்ரெடி ஒரு பதிலை கொடுத்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் மிலிட்டரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆசட்ஸ் எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் பங்களாதேஷோட சிட்டகாங் போர்ட்டில் ஆரம்பித்து சிலிகுரி காரிடோர்லேருந்து சுமாராக ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டரை நம்மளால் ஆக்குப்பை பண்ண முடியும். அதோட வித்து வெறும் 22 கிலோமீட்டர் தான், மோரார்லெஸ் 22 கிலோமீட்டர். ஆனால் அந்த வித்தை 250 கிலோமீட்டராக நம்மளால் மாற்ற முடியும் வெறும் ஒரு சில மணி நேரங்களில். ஒரு 4 மணி நேரம் மிஞ்சி போனால் நம்மளோட அட்டாக் அவங்களால தாங்க முடியாது. அவங்களோட கேபிட்டல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு மோசமான ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பங்களாதேஷ் வச்சுருக்காங்க. அதில் பாதி நம்ம கொடுத்தது, நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தது. ஸோ இந்த நிலைமையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்திய இராணுவத்தை கிட்ட கூட அவங்களால வர முடியாது. ஸோ அதை அவுட் ஆஃப் தி டேபிளை நம்ம வச்சுருவோம். பொலிட்டிக்கல் வில் இந்தியாவுக்கு இருக்கா? இந்திய இராணுவத்தை தாண்டி தலைமை முடிவெடுத்தால் தான் இராணுவம் செயல்பட முடியும். இராணுவம் ஒன்றும் தனியாக போய் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அப்போது இந்திய தலைமை, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷுக்கு எதிராக இப்போ பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஹிந்துஸுக்கு எதிரான க்ரைம்ஸை வச்சு ஒரு ஆக்ஷனில் ஈடுபட முடியுமா அப்படின்ற இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கணும். இந்த பதில் ரொம்பவே பெருசாக இருக்கும். நான் சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. இப்போ இந்த கேள்விக்கான பதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் பிளாக்கும் ஈஸ்டர்ன் பிளாக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வெஸ்டர்ன் பிளாக்னா என்னன்றதுலேருந்து ஆரம்பிப்போம். 2ஆம் உலகப் போருக்கு அடுத்து அமெரிக்கா உலகத்தோட அசைக்க முடியாத சூப்பர் பவராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா சூப்பர் பவராக இருந்தாலுமே அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவோட நட்போடு இருக்கக்கூடிய நாடுகளும் பணம் சம்பாரிச்சாகணும். அந்த நாடுகளும் வெல்த்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அமெரிக்கா சூப்பர் பவராக இருக்க முடியும். அமெரிக்கா மட்டுமே எல்லா பணத்தையும், எல்லா வெல்த்தையும், எல்லா டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அமெரிக்காவுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. ஸோ அமெரிக்கா எடுத்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஐடியாலஜிஸுக்கு ஒத்துக்கிட்டு அமெரிக்காவை பின்பற்றி வரக்கூடிய நாடுகளை நம்ம ஒரு பிளாக்கில் சேர்ப்போம். அந்த பிளாக்குக்கு நடுவில் டெக்னாலஜி, ட்ரேடு, இக்கனாமின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா அவங்க எவ்வளோ தூரம் அடி வாங்கினாங்க, 2 அணுகுண்டு விழுந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மக்கள் என்ன தான் உழைச்சாலும் அந்த மக்களோட உழைப்பை தாண்டி அமெரிக்காவோட ஒரு ஆலை, வெஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்றதுனாலேயே அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் கிடைக்குது. அவங்களோட கம்பெனிஸுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் கிடைக்குது. ஜாப்பனீஸ் கார்ஸால் அமெரிக்கன் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதிலிருந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் தான் உலகத்திலேயே லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரராக ஜப்பான் மாறினாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க இந்த வெஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கிறதுனால தான் கிடச்சிச்சு. அமெரிக்காவுக்கு என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அமெரிக்காவோட எதிரியாக மாற்றிடக்கூடாது. ஏன்னா எல்லா வெல்த்தும் அமெரிக்கா கிட்ட மட்டுமே இருந்துச்சுன்னா அதான் நடக்க போகுது. ஸோ அந்த வெல்த்தில் ஒரு சர்டன் பர்சன்டேஜை ஷேர் பண்ணுவோம். நம்ம குரூப்பில் இருக்கிற கண்ட்ரிஸுக்கு ஷேர் பண்ணி அந்த கண்ட்ரிஸையும் வெல்த்தியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
நம்மளோட பதவிக்கு நம்மளோட இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு கோர் ஐடியாலஜியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த வெஸ்டர்ன் பிளாக். இப்போது இந்த வெஸ்டர்ன் பிளாக்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஜப்பான் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி கிடையாது. வெஸ்டர்ன் மாரல்ஸையும் வெஸ்டர்ன் ஐடியாலஜியையும் நம்ம முழுமையாக பின்பற்றணும்னா நம்மளால் இந்த வெஸ்டர்ன் பிளாக்ல சேர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி அண்ட் எல்ஜிபிடிக்யூ, இப்படி ஏகப்பட்டதை நம்ம சொல்லலாம். ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே லிஸ்ட்டு போட்டோம்னா போய்கிட்டே இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஐடியாலஜி அப்படியே நம்ம பின்பற்றணும். வெஸ்டர்ன் பிளாக்ல இருக்கிற கண்ட்ரி என்ன தான் அவங்களுக்குன்னு தனித்துவமாக கல்ச்சர் இருந்தாலும் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டாக அவங்களால போக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ரிடாமினென்ட்லி ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த கிறிஸ்டியன் கண்ட்ரி வந்து முஸ்லீம்ஸுக்கு ஆதரவாக ஒரு சில லாஸை ஏற்றணும் அப்படின்னா அந்த மக்களுக்கே அது பிடிக்கலனாலுமே, இது வந்து ரேசிஸ்டாக இருக்கும், பட் இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மக்களுக்கே அது பிடிக்கலனாலும் அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்க வெஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கணும். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்குது. இதன் காரணமாக வெஸ்டர்ன் பிளாக்கில் சேரக்கூடிய நாடுகள் எல்லாமே பேசிக்கலி அமெரிக்கன் ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணுற ஒரு வேசல் ஸ்டேட்டாக மாறிட்டு வராங்க. வேசல் ஸ்டேட்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிற ஒரு நாடாக மாறிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான். ஆனால் அதனால் அவங்களுக்கு நிறைய பொருள் வளர்ச்சியும் எக்கனாமிக் வளர்ச்சியும் கிடைக்கிது. அதை சகிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் திடீர்னு நேற்று முளைச்ச காளான் மாதிரி ஒரு ஆள் வராங்க. அவங்க தான் சீனா. ஸோ சைனா உலகத்தோட லீடிங் குளோபல் பவராக மாறணும், அமெரிக்காவை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு போகணும்னா இன்றைக்கி வரைக்கும் சீனா அமெரிக்காவை மேட்ச் பண்ணல. அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னும் மேட்ச் பண்ணலை. மேட்ச் பண்ணணும்னா அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு வெஸ்டர்ன் பிளாக் இருக்கோ அதே மாதிரி சீனாவுக்கு ஒரு ஈஸ்டர்ன் பிளாக் தேவை. அப்போ ஈஸ்டர்ன் பிளாக்கில் நம்ம கண்ட்ரிஸை சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு சிம்பிளான ஒரு ஐடியாலஜி, வெஸ்டர்ன் பிளாக்கில் ஆஃபர் பண்ணாத ஒரு சில விஷயங்களை ஈஸ்டர்ன் பிளாக்கில் ஆஃபர் பண்ணுறது தான் பணம் ட்ரேடை தாண்டி. ஏன்னா பணம் ட்ரேடு ரீசோர்ஸஸ் வந்து ரெண்டு பேருக்கும் காமனு. அதை தாண்டி வெஸ்டர்ன் பிளாக்கில் இல்லாத ஒரு விஷயத்த ஈஸ்டர்ன் பிளாக்கில் வந்து சைனா ஆஃபர் பண்ணணும். அப்போ தான் ஈஸ்டர்ன் பிளாக்கில் வந்து கண்ட்ரிஸால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ சைனா கொண்டு வரது ஒரு ஈஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் கொண்டு வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்களோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லைன்றது தான். விச் மீன்ஸ் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும் அப்படின்றது பேசிக்கான ரெக்குயர்மெண்ட். ஆனால் ஈஸ்டர்ன் பிளாக்கில் நீ டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணிக்கோ, டிக்டேட்டர்ஷிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ, நீ ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்துக்கோ, கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருந்துக்கோ, இந்து கண்ட்ரியாக இருந்துக்கோ, கவலையே இல்லை. எங்களுக்கு தேவை எங்களோட நீ ட்ரேட் பண்ணணும், எங்களோட பிளாக்கில் வந்து நீ சேரணும். நீ உள்நாட்டில் உன் மக்களை கொள்கிறையா, மைனாரிட்டியை மதிக்கலையா, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. உன் கண்ட்ரிக்குள்ளே நடக்கிறது அது உன்னோட பிரச்சனை, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எந்த ஒரு ஐடியாலஜிஸையும் எங்களோட எந்த ஒரு ஐடியாலஜிஸையும் நீ ஃபாலோ பண்ணாமல் எங்கள் கூட நீ ஈக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்லையும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்லையும் இருக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த ஈஸ்டர்ன் பிளாக்கு. அதனால தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, மோஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான சீனா அண்ட் த டிக்டேட்டர்ஷிப் ரஷ்யா, டிக்டேட்டர்ஷிப்பு, கம்யூனிசமு, டெமோக்ரஸி, மூணு ஐடியாலஜியுமே ஒன்றா சேர்ந்து பிரிக்ஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஈஸ்டர்ன் பிளாக்கோட கோர் ஐடியாலஜியே இதுதான். இப்போது இந்த ஐடியாலஜி படி இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பிளாக்கோட பிரெயின் யார் அப்படின்னா அது சீனா. அதோட ஹார்ட் யார் அப்படின்னா இந்தியா. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ இந்தியா வந்து அதோட ஹார்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த கோர் ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுதான் இப்போ பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பங்களாதேஷுக்கு உள்ளே என்ன நடக்குதோ அதில் நம்ம தலையிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்டர்ன் பிளாக்கோட ஐடியாலஜியை, ஈஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி, ரொம்ப மதிக்கத்தக்க இன்ஃப்ளூயன்சியலான ஒரு கண்ட்ரி இந்தியா மாதிரி ஒரு நாடு மீறுதுன்னா அப்போ ஈஸ்டர்ன் பிளாக் வந்து வேலை செய்யாது அப்படின்னு சில முக்கிய நாடுகள் இந்த ஈஸ்டர்ன் பிளாக்கில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் பிளாக்குக்கு கூட இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும், யூஎஸ் ஆலை. ஆனாலும் அவங்க பிரிக்ஸ் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எல்லா ஐடியாலஜியும் ஏற்றுக்க முடியாது. சவுதி பிரின்ஸால் அது ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் சவுதி பிரின்ஸ் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணி வெஸ்டர்ன் பிளாக்கில் போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம சொந்த ஐடியாலஜிஸ்லேயே இருந்துக்கிட்டு ஈஸ்டர்ன் பிளாக்கில் போய் ஜாயின் பண்ணலாம். நமக்கு தேவை வெல்த்து, அந்த வெல்த்து வந்து ஈஸ்டர்ன் பிளாக்லேருந்து கிடைக்கிது, ப்ளஸ் நம்மளோட ஓன் ஐடியாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்றப்ப இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி தான் அவர் பிரிக்ஸில் மெம்பர்ஷிப்புக்கே வராரு. அப்போது இதுதான் கோர் ஐடியாலஜியாகவே இருக்குது.
சில முக்கிய கண்ட்ரிஸை உள்ளே ஈர்க்கிறதுக்கு அப்படின்றப்ப நம்ம அந்த கோர் ஐடியாலஜியை மீறுறோம் பங்களாதேஷில் அப்படின்னா, அதாவது வெறுமனை ஹிந்துஸை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, நம்மளோட ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அவங்க. பேசிக்கலாக நம்ம ஒரு இந்து மெஜாரிட்டி கண்ட்ரி, அவங்க ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. ஸோ நம்மளோட கோர் ஐடியாலஜி விட்டு அவங்க டிஃபர் பண்ணுறதுனால நம்ம ஒரு மிலிட்டரி ஆக்ஷனை பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸ்டர்ன் பிளாக்குக்கே ஒரு பிரச்சனை. ஈஸ்டர்ன் பிளாக்குக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா ஈஸ்டர்ன் பிளாக் வேறு, நம்ம வேறு கிடையாது. நம்ம தான் அதோட ஹார்ட்டே. ஸோ இதனால் நம்மளோட கண்ட்ரிக்கு பிரச்சனை வர்றது மட்டும் தாண்டி இந்த டோட்டல் சப்கான்டினென்ட் ரீஜனுக்கே ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சு தான் ஒரு ஆர்கனைசேஷன் இதை கிளப்பியே விட்டுருக்கு. அது எந்த ஆர்கனைசேஷனை நான் என் வாயால் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே இப்போ தெரிய வந்திருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம கிளப்பாமல் இருந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அப்போது மிலிட்டரி ஆக்ஷனில் ஈடுபடவே முடியாதா பங்களாதேஷுக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். பட் அதுக்கு பங்களாதேஷ் ஒரு தாக்குதல் ஒன்று இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும். 1971 எப்படி பாகிஸ்தான் நம்மளோட விமானப்படை தளங்களை தாக்குச்சோ அதே மாதிரி ஒரு தாக்குதலை பங்களாதேஷ் இராணுவமோ இல்லை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளோ நம்மளோட நாட்டில் செஞ்சாங்க அப்படின்னா அதை ஒரு காரணமாக வச்சு பங்களாதேஷை நம்மளால் கொளுத்த முடியும். இன் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை மட்டுமே எழுப்பி கொண்டு இந்தியன் ஹை கமிஷனுக்கு எதிராக போராட்டங்களை பண்ணிக்கிட்டு பங்களாதேஷில் இருக்கிற ஒரு பாவமும் அறியாத அப்பாவி ஹிந்துஸை அடிக்கிறதோ கொல்ற வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. அதை தாண்டி அவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே 7 சிஸ்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இராணுவம் ஒரு ஸ்டெப் எடுத்தாலோ இல்லை அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை அவங்க நாட்டில் வச்சு அடைக்கலம் கொடுத்தாங்களோ இல்லை இந்தியாவுக்கு எதிராக டைரக்ட்லி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டில் ஈடுபட்டாங்கனாலோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிலைமைன்றது என்னென்னா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு அப்பாவியை பிடிச்சி அடித்து எரித்த ஒரு மக்கள் எவ்வளோ வந்து கோஷமிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே மக்கள் கதறுவாங்க. இன்டர்நெட்டில் கதறுன்னு கதறுவாங்க. உலகம் வந்து வேடிக்கை பார்க்கும். இது நடக்கும். ஸோ இதுதான் பங்களாதேஷ் கான்ஃப்ளிக்டை நான் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. அதிலிருந்து யார் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த காணொலியின் மூலமாக நான் சொல்ல வந்திருப்பேன். இன்டைரக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.